பிசிராந்தையார் கோப்பெரும் சோழனின் நட்பை வரலாற்றில் படித்திருக்கிறோம். நம் கண்முன்னே வாழ்ந்து மறைந்த கருப்பு எம்ஜிஆராக மக்கள் மனதில் இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இப்ராஹிம் ராவுத்தர் இடையிலான நட்பும் சரித்திரம் பேசும் நட்பாகவே இருக்கிறது. சென்னைக்கு வந்த புதிதில் இருவரும் தீநகர் ரோஹிணி லாட்ஜில்தான் தங்கியிருந்தனர். அப்போது அவர்களது சாப்பாடு கூட சாதாரண சாப்பாடுதான். அதுவும் ஒரே ஒரு சாப்பாட்டு பொட்டலம் வாங்கி அதில் தண்ணீர் ஊற்றி 3 வேளைக்கும் 2 பேர்களும் பகிர்ந்து சாப்பிடுவார்களாம். சென்னைக்கு வந்ததிலிருந்து இருவரும் அனைத்து சினிமா கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கி உள்ளனர். ஏளனங்கள் அவமானங்களையும் தாண்டி இதில் விஜயகாந்திற்கு ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி அப்படங்கள் சரியாக ஓடாததால் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும் வாய்ப்பு விஜயகாந்திற்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாததால் சிரமப்பட்ட சமயத்தில் AVM மூவிஸ் முரட்டுக்காளை என்ற படத்தை தயாரித்தனர். அதில் ஹீரோவாக ரஜினியும் வில்லனாக விஜயகாந்தையும் புக் செய்து விஜயகாந்திற்கு சம்பளமாக 1 லட்சம் பணம் பேசப்பட்டு முன்பணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் வெளியூரில் இருந்திருக்கிறார். AVMல் விஜயகாந்த் வில்லனாக நடிக்க இருக்கும் செய்தி தெரிந்ததும் உடனடியாக சென்னை வந்தவர் விஜயகாந்திடம், நீ ஏற்கனவே ஹீரோவாகத்தான் நடித்தவன், இனி நீ நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிக்க வேண்டும், வில்லனாகவோ துணை கதாபாத்திரத்திலோ நடிக்க கூடாது, நீ ஹீரோவாக நடிக்க பிறந்தவன். AVM தந்த முன்பணத்தை திருப்பி நிறுவனத்திடமே கொடுத்து விடு என ராவுத்தர் கூறவே நண்பன் சொல்லை தட்டாத விஜயகாந்த் வறுமையான நிலையிலும் AVMிடம் முன்பணத்தை திருப்பி தந்ததாக சொல்லப்படுகிறது. விஜயகாந்தின் சிறுவயது முதலே அவருடன் நெருங்கிய நண்பராக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். இருவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். பள்ளிக்கூட காலத்திலிருந்தே இருவரும் ஒன்றாய் இணைந்து அலைந்து திரிந்து விளையாடி என இவர்கள் 2 பேரின் செருப்புகள் மதுரை வீதிகளில் ஒன்றாகவே தேய்ந்தன. அந்த அளவுக்கு விஜயகாந்திற்கு நெருக்கமாக இருந்தவர்தான் இப்ராஹிம் ராவுத்தர். ராவுத்தருக்கு கதை எழுதும் திறமை உண்டு. சினிமாவில் கதாசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ராவுத்தரும், நடிகராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜயகாந்தும் சினிமா வாய்ப்பை தேடி சென்னை வந்து ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கினார்கள். நண்பன் விஜயகாந்திற்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்தது. நண்பன் ஷூட்டிங் சென்றவுடன் வீட்டில் இருக்கும் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தின் உடைகளை துவைத்து காய வைத்து எடுப்பது வரை விஜயகாந்தின் வளர்ச்சியில் அக்கறை உள்ள தூய நட்பின் இலக்கணமாக விளங்கினார். இருவரும் வெற்றி மகுடம் சூட்டும் வரை நட்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. நண்பராக, ஆலோசகராக, மேலாளராக, இயக்குனர்களிடம் கதை கேட்டு தேர்வு செய்பவராக என நண்பன் விஜயகாந்தை பார்த்து பார்த்து செதுக்கி வளர்த்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். மதங்களை கிடந்த மனிதநேயம் இருவரிடமும் இருந்தது. நண்பன் விஜயகாந்த் படம் வெற்றி பெற்றதற்காக திருப்பதியில் மொட்டையடித்து கொண்டவர் இப்ராஹிம் ராவுத்தர். படக்கம்பெனி முதல் எந்த இடத்திற்கு போவதென்றாலும் 2 பேருமே சேர்ந்துதான் போவார்கள். விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பக்கபலமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். அதை எப்பொழுதும் விஜயகாந்த் மறக்காமல் பதிவு செய்து கொண்டே வந்ததை மறுக்க முடியாது. விஜயகாந்தின் படங்களுக்கு தேதி பேசுவது, கால்ஷீட் தருவது, சம்பளம் பேசுவது என எல்லாமே ராவுத்தர் தான் செய்து கொண்டிருந்தார். விஜயகாந்தும் தன்னை அணுகுபவர்களிடம் ராவுத்தன பாருங்க என நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, விஜயகாந்தை நிர்வகித்தது போல் விஜயகாந்தினுடைய பணத்தையும் சரியாக பல துறைகளில் முதலீடு செய்து வளர்த்தெடுத்தவர் இப்ராஹிம் ராவுத்தர்.
விஜயகாந்த் ராதிகா ஜோடி வெற்றி படங்களாய் அமைந்து ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடித்தது. விஜயகாந்த் ராதிகா திருமணம் என்று கிசுகிசுக்கள் உலாவின. ஆனால் இப்ராஹிம் ராவுத்தரோ நண்பன் விஜயகாந்திற்கு சினிமா சாராத எளிமையான குடும்பத்தில் இருந்துதான் மனைவி அமைய வேண்டும் என்ற உறுதியோடு தமிழகம் முழுவதும் விஜயகாந்தின் மனைவியை தேடினார். பிரேமலதாவை பெண் பார்த்து மணமுடிக்க தேர்வு செய்ததும் ராவுத்தர் தான். தனது திரைப்பயணத்தில் இப்ராஹிம் ராவுத்தரைத்தான் விஜயகாந்த் அதிகமாக நம்பினார். தான் நடிக்க வேண்டிய படங்கள், கதைகளை தேர்வு செய்வதில் துவங்கி தான் நடிக்கும் படங்களை தயாரிப்பது வரை அனைத்தையும் இறுதி செய்யும் அதிகாரத்தை இப்ராஹிம் ராவுத்தருக்குத்தான் விஜயகாந்த் வழங்கியிருந்தார். அதேபோல் தன்னை ஹீரோவாக பார்க்க விரும்பி அதை சாதித்து காட்டிய ராவுத்தரை தயாரிப்பாளராக உயர்த்தி காட்டினார் விஜயகாந்த். ராவுத்தர் பிலிம்ஸ், தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் மற்றும் ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் என்ற பேனர்களில் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்துள்ளார். இந்த பேனர்களில் விஜயகாந்த் நடிப்பில் ஏராளமான வெற்றி திரைப்படங்களும் வெளியாகின. இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த உழவன் மகன் திரைப்படம்தான் ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம். 1987 வெளியான இந்த திரைப்படம் அந்த வருட தீபாவளி ரிலீஸான ரஜினிகாந்தின் மனிதன், கமல்ஹாசனின் நாயகன் திரைப்படங்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த 1992 பரதன் மற்றும் தாய்மொழி, 1993 ராஜதுரை, 1995 கருப்பு நிலா, 1998 தர்மா ஆகிய திரைப்படங்கள் வெளியாகின. மொத்தமாக ராவுத்தர் பிலிம்ஸ் பேனரில் விஜயகாந்த் 6 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இப்ராஹிம் ராவுத்தரின் மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் பேனரில் விஜயகாந்த் நடிப்பில் முதலில் வெளியான திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன். 1988 வெளியான இப்படம் வெள்ளி விழா கண்டது. தொடர்ந்து 1989 பாட்டுக்கு ஒரு தலைவன், 94 என் ஆசை மச்சான், 95 காந்தி பிறந்தமன், 2000 சிம்மாசனம் ஆகிய திரைப்படங்களில் விஜயகாந்த் நடித்தார். தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் தயாரித்த 5 திரைப்படங்களில் விஜயகாந்த் நடித்திருக்கிறார். இப்ராஹிம் ராவுத்தரின் ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் பேனரில் வந்த திரைப்படங்கள் அனைத்துமே விஜயகாந்திற்கு மிக சிறப்பான படங்களாகவே அமைந்தன. வசூல் ரீதியாக மட்டுமின்றி மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று தந்த படங்களாக அவை அமைந்திருந்தன. இந்த பேனரில் வந்த படம்தான் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அறிமுகமான புலன் விசாரணை திரைப்படம். புலன் விசாரணை திரைக்கதையை முதலில் விஜயகாந்திடம் சொல்லச் சொன்னவர் ராவுத்தர். கதை கேட்ட விஜயகாந்த் இது சரிப்படாது என்று மறுத்துவிட, ராவுத்தரோ நிச்சயமாக இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொல்லி, கதை மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் நண்பன் சொல்லை தட்டாத விஜயகாந்த் புலன் விசாரணை திரைப்படத்தில் நடித்தார். 1990 வந்த இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார். விஜயகாந்தின் வளர்ச்சி பாதையில் புலன் விசாரணை திரைப்படம் முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அந்த காலத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தவர்களுக்கு சினிமாவை இயக்கும் வாய்ப்பை யாரும் தரமாட்டார்கள். ராவுத்தர் தைரியமாக சான்ஸ் கொடுத்தார். ஆபாவாணன், அரவிந்தராஜ், செல்வமணி, செந்தில்நாதன் போன்ற டைரக்டர்களை அறிமுகம் செய்தார். ராவுத்தர் தயாரித்த புலன் விசாரணை படத்தில்தான் சரத்குமாரை முதலாக அறிமுகம் செய்தார். அது மட்டுமல்ல, லிவிங்ஸ்டன் ஆனந்தராஜையும் அறிமுகம் செய்தது ராவுத்தர் தான். ராவுத்தர் சொல்லி அனுப்பும் டாக்குமெண்டுகளில் என்ன இருக்கும் என்று கூட பார்க்காமல் விஜயகாந்த் கையெழுத்து போட்டு அனுப்புவார். கணவன், மனைவி, காதலி, நட்பு கூட அப்படி இருக்காது,
விஜயகாந்திற்கும் ராவுத்தருக்கும் இருந்த நட்பு உலகில் வேறெங்கும் பார்க்க முடியாது என்று சிலாகிக்கிறார் இயக்குனர் செல்வமணி. விஜயகாந்தின் 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் 1991 வெளிவந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுடன் நடிகர்களின் 100வது படம் சரியாக ஓடாது என்ற நம்பிக்கையை தகர்த்தெறிந்தது மட்டுமல்ல, புரட்சி கலைஞரை கேப்டனாகவும் உயர்த்தியது. இதனைத் தொடர்ந்து 1993 சர்க்கரை தேவன், 98 உளவுத்துறை ஆகிய படங்களை ஐவி சினி புரொடக்ஷன்ஸ் பேனரில் விஜயகாந்த் நடிப்பில் ராவுத்தர் தயாரித்தார். விஜயகாந்த் நாயகனாக இல்லாத படங்களையும் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்து இருக்கிறார். 90களின் பிற்பகுதியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தார். மூப்பனார் மீது கொண்ட பற்றுதலால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். மூப்பனார் இறப்புக்கு பின் அதிமுகவில் இணைந்தார். நட்புக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் நட்பில் யார் கண்பட்டதோ இடைவெளி ஏற்பட்டு பிரிந்து விட்டனர். பிரிவிற்கான காரணத்தை இருவருமே வெளியில் சொன்னதில்லை. இருவரும் பிரிந்திருந்தாலும் மனதிற்குள் நட்பு ஆழமாகவே இருந்தது. மேனேஜர்களிடம் நலம் விசாரித்துக் கொள்வார்கள். ஒழுங்கா எக்ஸைஸ் செய்கிறானா, உடம்ப நல்லா பார்த்துக்கிறானா என்று விஜயகாந்தின் மீது அக்கறையோடு விசாரிப்பார் ராவுத்தர். இரு வீட்டு பணியாளர்களும் மாறி மாறி வேலை செய்து கொள்வார்கள். நட்பின் பிரிவால் மனதில் ஏற்பட்ட சோகம் உடல் நலத்தை பாதிக்கத் தொடங்கியது. உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இப்ராஹிம் ராவுத்தரை விஜயகாந்த் அடிக்கடி சென்று சந்தித்து வந்தார். சுயநினைவு இழந்து இப்ராஹிம் ராவுத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலான நட்பு குறித்த கடிதம் ஒன்றை விஜயகாந்த் எழுதியிருக்கிறார். அக்கடிதத்தில், நண்பா, நீ உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாய் என்ற செய்தி கேட்டு வேதனையுடன் உன்னை உடல் நலம் விசாரிக்க வந்தேன். அங்கு நீ சுயநினைவு கூட இல்லாத நிலையில் கட்டிலில் இருந்ததை கண்டதும் என் மனம் பட்ட துயரத்தை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கண்டவுடன் சிறுவயது முதல் நாம் கொண்ட உண்மையான நட்பும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற உறுதியோடு மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து நாம் போராடி பெற்ற வெற்றிகளும் தோல்விகளும் என் கண்முன்னே வந்து சென்றன. காலத்தின் ஓட்டத்தில் எத்தனையோ மனக்கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வந்து சென்றிருந்தாலும் என்றுமே உன்னை என் மனம் மறந்ததில்லை. இப்ராஹிம், நீ மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நலம் பெற்று வர வேண்டும் என்று என் பிரார்த்தனையை கடவுளிடத்திலே வைக்கிறேன். நண்பா, மீண்டு வா, எழுந்து வா என்று எழுதிய விஜயகாந்திற்கு தானே தெரியும், நாராயணனாக, விஜயராஜாக, விஜயகாந்தாக, புரட்சி கலைஞராக, கேப்டனாக வளர்ந்த கதையை வடிவமைத்தது ராவுத்தர் என்ற ஒளி என்று விஜயகாந்திற்கு மட்டுமே தெரியும். மருத்துவமனையில் நினைவு திரும்பாமலேயே இறந்து போனார் இப்ராஹிம் ராவுத்தர். ராவுத்தர் இறப்பு கேட்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்ட விஜயகாந்த் கதறி துடித்து அழுத கதை நாடே நன்கறியும் நண்பர்களின் நட்பின் ஆழத்தை. எல்லாமுமாக இருந்து தன்னை சினிமாவில் உச்சம் தொட வைத்த ஆருயிர் நண்பன் இனி இல்லையே என்ற ஏக்கத்தால் தான் மனமும் உடலும் விஜயகாந்திற்கும் பலவீனமடைந்தது. சினிமா துறையில் உச்சம் தொட்ட நட்பு பிரியாமல் இருந்திருந்தால் அரசியலிலும் அசைக்க முடியாத சக்தியாக விஜயகாந்த் மாறியிருப்பார் என நட்பை அறிந்தவர்களின் குரலாக இருக்கிறது. விஜயகாந்தின் புகழ் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரையிலும் ராவுத்தர் விஜயகாந்த் இடையிலான நட்பின் உன்னதம் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.